17 மே 2026 ஞாயிறு இன்று ஆண்டவரின் விண்ணேற்றம் பெருவிழா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 28, இறைவசனங்கள் 16 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்க காலத்தின் மிக உன்னதமான உச்சக்கட்டத்தை வந்தடைந்திருக்கிறோம். ஆண்டவரின் முன்னேற்ற பெருவிழா என்பது ஏதோ இயேசு நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒரு சோகமான நிகழ்வோ அல்லது விண்கலம் போல அவர் மேகங்களுக்குள் மறைந்து போன ஒரு சம்பவமோ அல்ல. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விண்ணேற்றம் என்பது அரசர் கரசரின் மாபெரும் முடிசூட்டு விழா ஆகும். நமது மனித இயல்பு மூவர் இறைவனின் தெய்வீக வாழ்விற்குள் நிரந்தரமாக உயர்த்தப்பட்ட உன்னத தருணம் இது. இந்த மறைபொருளை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள நற்செய்தி நமக்கு இந்த நிகழ்வின் பின்னணியை மிக தெளிவாக காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி இயேசு சீடர்களை பெத்தனியா வரை அழைத்து சென்றிருப்பதை வாசிக்க கேட்டோம். இந்த இடத்திற்கு ஒரு ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. ஒலிவ மலையில் அமைந்துள்ள இந்த பெத்தனியா தான் இயேசுவின் கடும் துயரம், கண்ணீர் மற்றும் துரோகம் நடந்த இடம். நமக்கு மிகுந்த வேதனையை தந்த அதே இடத்தை இயேசு திட்டமிட்டு விண்ணக மகிமையின் தொடக்க புள்ளியாக மாற்றுகிறார். நம் வாழ்வின் பெரும் துயரங்கள் நிறைந்த இடங்களை அவருடைய மகிமை வெளிப்படுகின்ற இடங்களாக மாறும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது ஒரு அழகான வழிபாட்டை நமக்கு குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு மறைநூல் தலைமை குரு திருத்துயகத்தை விட்டு வெளியேறிய வந்து மக்கள் தம் கைகளை விரித்து ஆசீர்வதிக்க நிகழ்வை இது நினைவூட்டுகிறது. இயேசு நம்மை அனாதைகளாக கைவிட்டு போகவில்லை. மாறாக என்றும் நிலைத்திருக்கும் கிறிஸ்துவ ஆசீர்வதிக்கும் நிலையிலேயே விண்ணகம் செல்கிறார். சிலுவையின் காயங்களை தாங்கிய அந்த திருக்கரங்கள் இன்றும் உங்கள் மீதும் என் மீதும் ஆசிரியராக நீட்டப்படுகின்றன. இயேசு கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்று மார்க் நற்செய்தி இதனை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் இயேசு நம்மை நித்திய தலைமை குருவாக விண்ணக திருத்தூயகத்தில் நுழைந்து நம்முடைய அன்றாட ஜெபங்களை தந்தையாம் இறைவனிடம் உடனடியாக கொண்டு சேர்க்கிறார். கத்தோலிக்கராக இருக்கிற நமக்கு இதனுடைய பொருள் என்ன? தூய தோமா அக்வினாஸ் அழகாக கற்பிக்கிறார். தலைவராகி கிறிஸ்து விண்ணக திருத்தூயகத்தில் நுழைந்து விட்டதால் அவருடைய மறைமாவட்ட உடலாகிய திருச்சபையின் உறுப்பினர்களுக்கும் அங்கு செல்வதற்கான வழி திறக்கப்பட்டுவிட்டது. இயேசு விண்ணகம் சென்ற பொழுது தம் மனித உடலை துறந்து விடவில்லை. நம்முடைய மனித முன்னோடுதான் அவர் நித்தியத்திற்குள் நுழைகிறார். இந்த பொருள் உங்கள் உடல், உள்ளம், போராட்டங்கள், உங்கள் மனித இயல்பு அனைத்துக்கும் விண்ணகத்தின் அரியணைக்கு உரியவை என்பதாகும். மேலும் இயேசு தம்முடைய உலகளாவிய உடலமைப்பை மறைத்து கொண்டதின் மூலமாக இந்த உலகம் முழுவதிலும் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும் காணப்பட்ட இயேசு என்று உலகெங்கும் உள்ள நற்கருணை பிழைகளில் நற்கருணையின் வழியாக உலகத்தினுடைய கடவுளாக நம்மோடு வாழ்கிறார். இன்றைய நவீன சூழலில் நாம் மிக வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கையை கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகத்தை மறைந்த ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதும் மொபைல் திரைகளால் திசை திருப்பப்பட்டு நம் கண் முன்னே இருக்கும் யதார்த்தத்தை உற்று நோக்க தவறி உலக நிகழ்வுகளை கண்டு ஆன்மீக முடக்கத்திற்கு ஆளாகிறோம்.
இந்த நவீன கவலைகளுக்கு விண்ணேற்றமே மருந்தாகும். இது திருச்சபையின் ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகிறது. நாம் தூய ஆவியின் ஆற்றலால் முன்னோக்கி செல்லவே இயேசு மறைந்திருக்கிறார். நாம் வெறும் பார்வையாளராக வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாளை காலை முதல் நம் அன்றாட வாழ்வில் இதை எப்படி செயல்படுத்துவது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 நடைமுறை படிப்புகளின் மூலமாக பின்பற்ற உங்களை அழைக்கிறேன். முதலாவது, உள்ளங்களை இறைவனிடத்தில் உயர்த்த வேண்டும். நம்முடைய அன்றாட கவலைகளிலிருந்து அந்த கவனத்தை மேல் நோக்கி நாம் உயர்த்த வேண்டும். பணியிடத்திலேயோ அல்லது இல்லத்திலேயோ மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 10 வினாடி அல்லது 5 நிமிடமாவது அமைதியாக இருந்து திருப்பலியின் இந்த வார்த்தைக்குள் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். இதயங்களை ஆண்டவரிடத்தில் எழுப்புங்கள், ஆண்டவரிடத்தில் எழுப்பியுள்ளோம் என்று. இந்த ஒரு வார்த்தை நம்மை இன்னும் அதிக அளவில் நம்முடைய கவலைகளை வானோக்கி செல்ல உதவியாக இருக்கிறது. இரண்டாவது, வாழும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இயேசு தம் சீடர்களை ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார். நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். நம்முடைய அன்றாட உரையாடல்கள், குறுஞ்செய்திகள் அல்லது குடும்ப பகிர்வுகள் ஒரு நல்ல வார்த்தையோடு ஊக்கமளிக்கின்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்கள் பகுதிகளை நற்செய்தி பணியிடமாக்க வேண்டும். நமது குடும்பமோ சமூகமோ வேலை செய்கின்ற இடமோ அது நற்செய்தி போதிக்கின்ற இடமாக மாற்ற வேண்டும். உலகெங்கும் சென்று அனைவரையும் சீராக்கும் என்பதே ஆண்டவருடைய கட்டளை. பின்னேற்றம் என்பது நம் செயல் இறங்கி செல்கின்ற ஒரு கட்டளை. நம்முடைய சுற்றுப்புறத்தில் தனிமையில் இருக்கின்ற முதியவர்கள், வறுமையில் வாடுகின்ற நண்பர்கள், ஆதரவற்றோர், இது போன்ற நபர்கள், தனிமையில் வாழ்ந்து வேலையில்லாத திண்டாட்டத்திற்கின்ற இளைஞர்கள், படிப்பிற்கு வழியில்லாத மாணவர்கள், இவைகளை போன்ற பல பகுதிகளை, பல நபர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருப்பலியில் இதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டு நம்முடைய இதயங்களை மேல் நோக்கி எழுப்பழைக்கின்றார். அதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். பின்னோக்கி பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டு கொடுத்த கட்டளையான அனைவரையும் சீராக்க வேண்டும். கவலைப்படுபவர்களையும் பின்னோக்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் வாழ அவர்களை உட்படுத்த வேண்டும். இவைகளை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டு கூறிய இறுதி வார்த்தையாக, இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று தன்னுடைய பிரசன்னத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அதற்காக ஜெபிப்போம். இதே நாளில் மரியன்னையினுடைய குணமான நம்பிக்கையை கொண்டு நாம் வாழ வேண்டும். மரியன்னை ஆண்டவரை முழுமையாக நம்பினார். இதற்கும் பயப்படவில்லை. ஆண்டவருடைய வாக்கை ஏற்றார். முழுமையாக தன்னையே ஒப்படைத்தார். நாம் நம்பிக்கை இணைந்து விண்ணோக்கி வாழ்கின்ற வாழ்க்கையில் இணைவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாளில் நீர் அளித்த அனைத்து விதமான ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த இரவை எங்களுக்கு பாதுகாப்பாக உடைய வானத்தோடு அமைதியில் எங்களை துயில் கொள்ள செய்தீரேன். அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்றைய புதிய நாளுக்காக நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய விண்ணக பெருவிழாவில் தன்னுடைய விண்ணகத்தின் வழியாக நம்மை அவர் தனியாக விட்டு விடாமல், இனிமேல் அவர் நம்மோடு இருக்கப் போவதில்லை என்பதை கவலை கொள்ளாமல், நம்மை சுற்றி ஒரு பகுதியில் மட்டுமில்லாமல் இந்த உலகமெங்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும், வாழ்க்கையுடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் இறைவன் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை இந்த விண்ணேற்பு பெருவிழாவில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பின் கட்டளை நமக்கு அளிக்கின்றார். அனைவரிடத்தும் சென்று அவர்களை சீராக்குங்கள் என்ற அன்பின் கட்டளையை பணிக்கின்றார். நம்முடைய வாழ்வும் வார்த்தைகளும் செயல்களும் ஆண்டவரை பற்றி போதிக்கின்ற ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும். நற்செய்தி வாழ்க்கையின் வழியாக நாம் மற்றவர்களை கவர்ந்து இறைவனிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடன் இருக்கின்ற கூறிய ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும்.
நாம் தனிமையில் வாடுகின்ற பொழுது, நம்ம பலவிதமான பிரச்சனைகள் வாடுகின்ற பொழுது, போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது, இது ஒருபோதும் தனிமையில் இல்லை என்று இறைவன் மொழிந்து, நான் இருக்கிறேன் உனக்காக, உன்னோடு நான் வாழ்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இனி வரும் காலங்களிலும், இன்றைய நாளிலும் நாம் செய்ய போகின்ற அனைத்து செயல்களையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டு நம் அனைவரையும் வழிநடத்துவதற்காகத்தான் விண்ணகம் சென்றிருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய உடலாடு இல்லாவிட்டாலும் தன்னுடைய பிரசன்னத்தால் இந்த உலகத்தில் முழுவதும் நிறைந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் நிறைந்திருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களை நிறைந்திருக்கின்றார். ஆண்டவரே, இதோ என்னுடைய கஷ்டத்தை ஏற்று, என்னுடைய போராட்டங்களை ஏற்று, சவால்களை ஏற்று நான் வாழ்கின்ற ஒரு துணிவை எனக்கு தாரும். நீர் எப்பொழுதும் என்னோடு பயணிக்கின்ற ஒரு துணிவை தாரும். நம்பிக்கையை தாரும். உமது வார்த்தையின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி அருளும். உம்மோடு நான் இணைந்து உமக்காகவே வாழ்ந்து உமது நற்செய்தி பணியாளராக மாற இன்று என்னை ஆசீர்வதித்தருளும். துவங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை கொண்டாடுகின்ற இந்த பெருவிழா நாளில் எங்கள் அனைவரையும், அனைத்து கிறிஸ்தவர்களையும், அனைத்து மறை போதகர்களையும், வேத சாட்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது கருணை கண்கினார் திருக்கரத்தால் தொட்டு பலப்படுத்தி எல்லா விதமான கிருபையை எங்களுக்கு தாரும். இன்று நாங்கள் மனதில் நேசிருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும், மன்றாட்டுகளையும், கண்ணீர்களையும், கவலைகளையும் உம்மை நோக்கி செலுத்துகின்றோம், உயர்த்துகின்றோம். ஆண்டவரை, உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களை பலப்படுத்தியறலும். எல்லா வித கருணையினால் எங்களை நிரப்பியறலும். இந்த மன்றாட்டுக்களை ஒன்றாக இணைத்து மரியனின் தோழமையில் பரிந்துரையில் நாங்கள் ஒன்றாக ஜெபித்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அருளைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவள். புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் பிண்டிக்குள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.